நாம் இடைவேளைக்கு முன்பாக கீழாநெல்லி என்கிற மூலிகையை கொண்டு கை கால்களில் தோன்றக்கூடிய எரிச்சலுக்கான ஒரு அற்புதமான தைலத்தை பார்த்தோம். இப்பொழுது கல்லீரல், மண்ணீரல் வீக்கத்தை தடுப்பதற்கும், ஈரலில் தொற்று நோய் இருந்தால் அவற்றை முழுமையாக நீக்குவதற்கும் ஒரு அற்புதமான மருத்துவத்தை பார்க்கலாம். அதற்காக இன்று நாம் எடுத்துக்கொண்ட அற்புதமான ஒரு மூலிகை கரிசாலை. கையாந்தகரை, கரிசலாங்கண்ணி, பிருங்கராஜம் என்று பல பெயர்களால் அழைக்கப்படுகின்ற இந்த மூலிகை மிக சிறந்த கிருமி நாசினி. கல்லீரல் வீக்கம், மண்ணீரல் வீக்கம் இவற்றை தடுத்து நிறுத்தும். தினம்தோறும் உணவாகவோ காய வைத்து பொடியாக தேன் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் உடலை தேற்றி வீக்கங்களை கரைத்து ஆயுளை நீட்டிக்கக்கூடிய அற்புதமான ஒரு மூலிகை கரிசாலை. ஆகையால் கரிசாலையும் நாம் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட மூலிகை கீழாநெல்லி. கீழாநெல்லி உடலில் இருக்கக்கூடிய கிருமிகளை வெளியேற்றி இரத்தத்தை தூய்மைப்படுத்தும் என்பதால் நாம் கீழாநெல்லியும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் மூக்கிரட்டை. மூக்கிரட்டை மிக சிறந்த கிருமி நாசினி. பல்வேறு இடங்களில் இயற்கையாக முளைந்து இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு மூலிகை. பல்வேறு நேயர்கள் இந்த மூக்கிரட்டை என்கிற கீரையை சரியாக தெரியவில்லை என்று கூறுகிறார்கள். அவர்களுக்காக கொடி கொடியாக பெரிய இலைகளையும் சிறிய வண்ணத்து பூச்சி போல் இருக்கக்கூடிய பூக்களையும் கொண்ட ஒரு அற்புதமான மூலிகை மூக்கிரட்டை. மூக்கிரட்டை சுவாசத்தை அதிகரிக்கும். மூக்கு இரட்டை, மூக்கின் மூலமாக சுவாசத்தை நாம் உணர்ந்து ஆயுளை நீட்டிக்கக்கூடிய அற்புதமான ஒரு மூலிகை மூக்கிரட்டை. உடலில் இருக்கக்கூடிய சத்துக்களை சரி செய்து சிறுநீரகங்களில் தோன்றக்கூடிய கிருமிகளை பூரணமாக நீக்கும். சிறுநீரக தொந்தரவு, UTI யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் என்று சொல்லக்கூடிய சிறுநீரக தமரக நோய்களை நீக்கக்கூடிய ஆற்றல் இதன் மூலிகை இலைக்கு இருப்பதால் நாம் மூக்கிரட்டையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் ஜீரகம். ஜீரகம் மிக சிறந்த கிருமி நாசினி. உள் உறுப்புகளை பாதுகாக்கும் என்பதால் ஜீரகத்தையும் நாம் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள், அதை தீர்ப்பதற்காக நாம் எடுத்துக்கொண்ட மூலிகை ஜீரகத்தை பற்றி பல்வேறு வகையான மருத்துவ பயனுள்ள குறிப்புகளை தெரிந்து கொண்டோம். இப்பொழுது நாம் எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளையும் எடுத்துக்கொண்ட பொருளை எவ்வாறு சுத்தம் செய்ய வேண்டும் என்கிற செயல்முறையும் பார்க்கலாம். முதலில் 50 கிராம் ஜீரகத்தை வல்லாரை இலை, இந்த வல்லாரை இலையை நன்றாக அரைத்து 100 மில்லி அளவிற்கு சாறை எடுத்து 50 கிராம் ஜீரகத்தை இந்த சாறில் இட்டு 4 நாட்கள் ஊற வைக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் புதியதாக வல்லாரை சாற்றை அரைத்து ஊற வைக்க வேண்டும். முதல் நாள் ஊற வைத்த பின்பு மறுநாள் ஜீரகத்தை எடுத்து புதியதாக அரைத்த சாற்றில் இட்டு ஊற வைக்க வேண்டும். இவ்வாறு ஒவ்வொரு நாட்களும் தொடர்ந்து புதிய சாறை பயன்படுத்தி 4 நாட்கள் ஊற வைத்த ஜீரகம் தனியாக எடுத்து வைத்துள்ளோம். வல்லாரை சாறில் 4 நாட்கள் ஊற வைத்து எடுத்துக்கொண்ட ஜீரகம். அடுத்ததாக நாட்டு பசும்பால். அன்பான நேயர்களே, நாட்டு பசும்பால் ஓர் நாள் மட்டும் ஜீரகத்தை, அதாவது வல்லாரை சாற்றில் ஊற வைத்து எடுத்துக்கொண்ட ஜீரகத்தை நாட்டு பசும்பால் 50 மில்லி அளவிற்கு எடுத்து அதில் சேர்த்து
ஒரு நாள் மட்டும் முழுமையாக ஊற வைக்க வேண்டும். பிறகு அதை எடுத்து நன்றாக காய வைக்கவும். அவ்வாறு நாட்டு பசும்பாலில் ஊற வைத்து எடுத்து காய வைத்த ஜீரகம். அடுத்ததாக 100 கிராம் நாட்டு பசுவெண்ணெயில் வல்லாரைச்சாறு, நாட்டு பசும்பால் இவற்றில் ஊற வைத்து நன்றாக உலர்த்தி எடுத்த சுத்தப்படுத்தப்பட்ட ஜீரகத்தை சேர்த்து அரைக்க வேண்டும். 100 கிராம் வெண்ணெயில் 50 கிராம் ஜீரகத்தை சேர்த்து அரைத்த விழுது. இப்பொழுது இதை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்கிற செய்முறையை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நாம் எடுத்துக்கொண்ட பொருட்களை அளவுகளை பார்க்கலாம். சிறு கற்கண்டு 20 கிராம், சுக்கு 20 கிராம், சிற்றரத்தை 20 கிராம், ஓமம் 20 கிராம், ஏலக்காய் தூள் 10 கிராம் இவையெல்லாம் ஒன்றாக சேர்த்து அரைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அவ்வாறு அரைத்து எடுத்துக்கொண்ட பொடியை இப்பொழுது பார்க்கலாம். இப்பொழுது தீராத வயிற்று வலிக்காக நாம் மருத்துவத்தை செய்முறையாக செய்ய போகின்றோம். முன்னதாக சிறிது நாட்டு பசுவெண்ணெயை மட்டும் அரை தேக்கரண்டி வாணலில் இட்டு காய்ச்ச வேண்டும். நாம் தனியாக வெண்ணெயோடு சேர்த்தரைத்த ஜீரகம். அன்பான நேயர்களே, மீண்டும் ஒரு முறை ஜீரகத்தை சுத்தப்படுத்தும் முறையை கூறுகிறேன், கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். வல்லாரை இலைச்சாற்றில் 4 நாட்கள் ஊற வைத்து காய வைத்து எடுக்கவும். அடுத்ததாக நாட்டு பசும்பாலில் 1 நாள் ஊற வைத்து காய வைத்து எடுக்கவும். அடுத்ததாக 50 கிராம் ஜீரகம் என்றால் 100 கிராம் அளவிற்கு நாட்டு பசுவெண்ணெயில் நன்றாக சேர்த்து அரைத்து எடுத்துக்கொள்ளவும். அந்த விழுதை வாணலில் இட்டு காய்ச்சவும். நாம் கற்கண்டு, சுக்கு, சிற்றரத்தை, ஓமம் மற்றும் ஏலக்காய் தூள் இவையெல்லாம் சேர்த்து பொடியாக அரைத்து வைத்துள்ளோம். இப்பொழுது இந்த பொடியிலிருந்து ஒரு தேக்கரண்டி நன்றாக அத்தனை பொருட்களும் சேர்ந்து நமக்கு தீராத வயிற்று வலியை நீக்கக்கூடிய அற்புதமான ஜீரகம் சம்பந்தப்பட்ட அத்தனை பொருட்களும் நாட்டு பசுவெண்ணெயில் அத்தனை பொருட்களும் சேர்ந்து நமக்கு மருந்து பொருளாக தயாராகிவிட்டது. ஜீரண லேகியத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். தனியாக எடுத்துக்கொண்ட அற்புதமான ஜீரக இந்த லேகியத்தை